Taste the Daily. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் முதல் கட்டமாக 7/7/2025 முதல் 21/7/2025 வரை செல்லவிருக்கிறார் என்பதை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 7/7/2025 முதல் 21/7/2025 வரை முதல் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழரினுடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக 7/7/2025 திங்கட்கிழமை கோவை புறநகர் வடக்கு, அதாவது மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தை தொடங்குகிறார்கள். 8/7/2025 செவ்வாய்க்கிழமை கோவை மாநகர், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதியிலே பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். 10/7/2025 வியாழக்கிழமை விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் ஆகிய சட்டமன்ற தொகுதியிலே தனது புரட்சி பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். 11/7/2025 வெள்ளிக்கிழமை விழுப்புரம் மாவட்டம் வானூர், மயிலம், செஞ்சி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 12/7/2025 சனிக்கிழமை கடலூர் வடக்கு மாவட்டம் கடலூர், பன்ருட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே தன்னுடைய எழுச்சி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கடலூர் தெற்கு அந்த மாவட்டத்திலே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் தனது எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் மேற்கொள்ளவிருக்கிறார். 17/7/2025 திங்கட்கிழமை கடலூர் தெற்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலும், கடலூர் மேற்கு புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலும், கடலூர் கிழக்கு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருக்கிறது. 15/7/2025 செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருக்கிறது. 16/7/2025 புதன்கிழமை திருவாரூர், நன்னிலம், திருவாரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருக்கிறது. 17/7/2025 வியாழக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், வேதாரண்யம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதியிலும், 18/7/2025 வெள்ளிக்கிழமை திருவாரூர், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிகளிலும், தஞ்சாவூர் கிழக்கு, திருவிடைமருதூர், கும்பகோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 19/7/2025 சனிக்கிழமை தஞ்சாவூர் மேற்கு பாபநாசம், தஞ்சாவூர் மத்தியம் தஞ்சாவூர், தஞ்சாவூர் மேற்கு திருவையாறு, 21/7/2025 திங்கட்கிழமை அதாவது தஞ்சாவூர் மத்தியம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் தெற்கு பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெறவிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த சுற்றுப்பயண அறிவிப்பை தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.